எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமான ஒரு எமோஷன்ஸ் வைங்களேன். என்னுடைய தனிப்பட்ட உணர்வுகளை உங்களோட நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். எஸ், அப்பா, அன்புள்ள அப்பாவுக்கு, என்னுடைய அப்பாவுக்கு இதன் மூலம் ஒரு செய்தியை சொல்றேன். நான் உணர்வு பூர்வமாக அப்பான்னு ஒரு பேரை கேட்ட உடனே, அந்த உச்சரித்த உடனே அல்லது நினைத்த உடனே என் மனதுக்குள் நான் அழுது கொண்டே இருக்கிறேன், உருகி கொண்டிருக்கிறேன். தவறு விட்டு விட்டனே என்கிற ஒரு எண்ணம், ஒரு குற்ற உணர்வோடு நான் உருகி கொண்டிருக்கிறேன். எஸ், அப்பா மேல ஒரு அன்பு இருக்குது, அன்பு இருந்தது. ஆனா அது உள்ளுக்குள்ளே இருந்திருக்குது. அதை நான் வெளியில காட்டாம அப்பாவை கொண்டாடாமலே விட்டு விட்டேனே என்கிற ஒரு குற்ற உணர்வு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்றைக்கும் தொடரும் பொழுது செய்து விடார்கள் இதே மாதிரியான விஷயத்தை. நண்பு மக்களே, ஆமா, எனக்கு அம்மா அம்மா பொதுவாக எல்லாருக்குமே அம்மானாலே ரொம்ப பிடிக்கும். முதல்ல பிடிச்சது அதே மாதிரி தான் நானும். அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, அம்மா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, அம்மா எனக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க, அம்மா என்னை சினிமா கூட்டிட்டு போனாங்க, அம்மாவுடைய சேலை நுனியை பிடித்துக்கொண்டே அம்மா அம்மா என்றே வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு அப்பாங்கிற ஒரு உணர்வு கொஞ்சம் தள்ளித்தான் இருந்தது. எனக்கு தள்ளி இருந்தாலும் அவர் மனதுக்குள் என் மீது அப்படி ஒரு அன்பாக இருந்திருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. முழித்து கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் அம்மா கவனித்துக் கொண்டிருக்கிறார். இரவு தூங்குனதுக்கு பின் வந்தவனே அப்பா கேட்கறது, பையன் சாப்பிட்டானா, நான் சாப்பிட்டேனா, தூங்குறேனா, வேற என்னென்ன அண்ணனுக்கு என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டு இருக்கிறது. அன்புள்ள அப்பா, உண்மையிலே அப்பா, தெரியாமல் போய்விட்டேனே. நீங்கள் இருக்கிற காலம் வரை பெரும்பகுதி நாட்கள் அதிகம் பேசிக்கொண்டதே கிடையாது, தூரத்துலதான் இருக்கிறது. விரல் நுனி கூட கோபத்தில் என் மீது பட்டதில்லை. உண்மையில மறக்க முடியாத 3 நிகழ்ச்சியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நான் 1ஆம் வகுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்ப 10th கிராமத்துல படிக்கிறேன், தமிழ் மீடியம் தான் படிச்சேன். அப்ப அரசு பள்ளியில 10th ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த உடனே, அப்பெல்லாம் வந்து இந்த பகுதியில, எங்க பகுதியில வந்துட்டு பிஎஸ்சிஆர் பாலிடெக்னிக் ரொம்ப பிரபலம். உங்க பையனை கொண்டு போய் டெக்ஸ்டைல் குரூப்ல டிப்ளமோ சேர்த்து விட்டுருங்க, பின்னாடி பெரிய இன்ஜினியர் வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் எந்த யோசனையும் என் பிள்ளைக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு என்னைய கூட்டிட்டு போய் ராஜபாளையத்திலேயே அன்னைக்கு பிரபலமான பள்ளி பிஎஸ்சிஎம் மேல்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு அங்க படிச்சா டாக்டர் ஆயிடுவாங்க, என் பிள்ளை டாக்டர் ஆகக்கூடிய அளவுக்கு அவனுக்குள்ள நாலேஜ் இருக்குங்கிறதை கணித்து கொண்டு போய் அங்க போய் இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் குரூப் தான் வேணும்னு சொல்லிட்டு என்னை சேர்த்தாரு எங்க அப்பா. எங்க அப்பாவுடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குது, அந்த வயதுல எனக்கு டாக்டரா என்ன, இன்ஜினியரா என்ன, கலெக்டரா என்னங்கிறத பத்தி எல்லாம் பெருசாக தெரியவில்லை. ஆனால் கொண்டு போய் சேர்த்தாரு. அப்ப அவர் கணிச்சாரு நான் டாக்டர் ஆவேன்னு சொல்லிட்டு. எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசி என்னுடைய அப்பா. அப்கோர்ஸ் காலேஜ்ல போயாச்சு, சென்னையில போய் படிச்சுக்கிறேன். நானு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் தாண்டி செகண்ட் இயர் எல்லாம் வரவும் வந்து ரொம்ப லாரிஷா செலவு பண்ணுவேன் நான். அப்ப மெஸ் ஃபீஸை கட்டுறதுக்கு அனுப்புறது எதுவுமே கட்ட மாட்டேன் நான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வந்து நின்றும். அங்க இருந்து எக்ஸாம் நேரத்துல எங்க ஹாஸ்டல்ல இருந்து ஒரு மெசேஜ் போகும், ஒரு லெட்டர் போகும், உங்கள் பையன் வந்து தொடர்ந்து 8-9 மாசமாக வந்து மெஸ் ஃபீஸ் கட்டல, இன்னைக்கு கட்டலைன்னா நாங்க ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி மறுநாள் பேங்க்ல அனுப்பிச்சு விடுவாரு. அன்னைக்குமே இருந்தது, பேங்க்ல அனுப்பிச்சு விடுவாரு. அனுப்பிச்சிட்டு ஒரு ஃபோன், அன்னைக்கு இந்த ₹1 ஃபோன் காயின் இருக்கும் வைங்களேன், ஃபோன் பண்ணி பணம் அனுப்பிச்சாச்சு, வாங்கிக்கோயா, எடுத்துக்கோயா. நான் முடித்து வருகிற வரைக்கும் என்ன செலவு பண்ண, ஏன் நீ கட்டல, ஃபீஸ் கட்டல, வேற என்ன மாதிரிதான்டா செலவு பண்ண, எந்த வார்த்தையுமே கேட்காமல் மௌனமாக சிரித்து கொண்டே கடந்து போய் விட்டாரே. அவருக்குத்தான் என் மீது எவ்வளவு நம்பிக்கை, எந்த விதத்திலும் என் பையன் கெட்ட விதமாக செலவு பண்ண மாட்டான் என்று நம்பி இருக்கிறாரே. உண்மையிலேயே நான் திரும்பி ரீவைன் பண்ணி பார்க்கிறேன். ஒரு நாள் கோபத்துல பயங்கரமா ஒரு சாப்பாடு நேரத்துல கோபத்துல சாப்பாடு தட்டை எட்டி உதச்சிட்டேன். செவரெல்லாம் வந்துட்டு அப்படியே என் வீட்டுல செதறி போயிடுச்சு. அப்படியே மெதுவா வந்து கோச்சிக்கவே இல்லை, வருத்தப்படலை. ஒவ்வொரு பருக்கையா எங்க அப்பா எடுத்து அந்த தட்டுல போட்டாரு. தட்டுல போட்டு, ஐயா, எவ்வளவுதான் கோபம் வந்தாலுமே சோத்து மேல காட்டாத, இப்படி தட்டை தூக்கி வீசி எரியாதையா. இந்த ஒரு வேளை சாப்பாடுக்கு நான் அப்பா எவ்வளவு சிரமப்பட்டேங்கிறது அன்றுதான் முதன்முறையாக எங்க அப்பாவுடைய கடந்த கால வாழ்க்கையை எனக்கு சொல்றாரு. காலை சாப்பாடே கிடையாது. எங்க அப்பாவுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்துறாங்க. அது அப்பா வந்து விட்டுட்டு போயிடுறாரு. எங்கோ ஒருத்தர் வீட்டுல போய் இருந்து மாடை சாயந்தரம் ஒரு 2-3 மணிக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்து அந்த மாடை கவனிச்சுக்கணும், மாடை குளிப்பாட்டணும், மாடுக்கு தண்ணி ஊத்தணும். அப்படி கவனிச்சால் மத்தியான சாப்பாடு, காலை சாப்பாடே கிடையாது. ஒரு வேளை உணவுக்காக சிரமப்பட்டு வந்தவன்டா இந்த அப்பா என்று சொல்லி அவருடைய உண்மையான பழைய விஷயங்களை தெரிந்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டது. தன்னுடைய சுகங்களை எல்லாம் விட்டார்.
எந்த சுகத்தையும் பெரும் பகுதி அவர் அனுபவிக்கவே இல்லை வாழ்க்கையில், உண்மையை சொல்கிறேன். ஆனால் நாங்கள் எல்லா சுகமும் அனுபவிக்க வேண்டும் என்று மனதார நினைத்து கொண்டு எங்களுக்காக எத்தனை விஷயங்களை செய்து விட்டார். உண்மையிலே இந்த நேரம் நான் யோசிச்சு பார்க்கணும். பல மேடைகளை போய் சொல்லுவேன். நான் பல மேடைகளை எங்க அம்மாவை பத்தியே போய் பேசுவேன். பேசி பேசி ஒரு மேடை திருவள்ளுவருடைய சிலை திறப்பு விழா என்னுடைய வளாகத்துல முதல் ரோல முதல் சேர்ல எங்க அப்பா உட்காந்துருக்காங்க. அதுலயும் நான் எங்க அம்மாவை பத்தி அதிகமாக பேசி முடித்திருக்கிறேன். எங்க அப்பாவுடைய நண்பர்கிட்ட எங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் அம்மாவை மட்டுமே பேசுறானே, இந்த அப்பாவை பத்தி ஒரு மேடையில கூட பேசினதே இல்லையே என்று அது என் காதுல கேட்ட உடனே எனக்கு அவ்வளவு ஒரு வருத்தம். ஏன்னால் அப்பாவை பற்றி நான் பேசவில்லையே ஒழிய அப்பாவை நான் மனசுக்குள் சுமந்து கொண்டிருந்தேன். அடுத்த மேடையிலே நிச்சயமாக முதல் சேர்ல உட்கார வச்சு அப்பாவை பத்தி உருக்கமாக பேசிவிட வேண்டும் என்று நினைத்து காத்திருக்கிறேன். இது சம்பவம் நடந்த 15 நாட்களுக்குள் எங்க அப்பா மரணம் அடைந்து விட்டார். எனக்கு எவ்வளவு ஒரு வருத்தம். ஏன் இயற்கையே, ஏன் இப்படி செஞ்ச நீ? ஒரே ஒரு மேடையிலேயாவது அப்பாவை பற்றி நான் சொல்வதை என் அப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்காமல் களவாடி கொண்டு போய்விட்டதே இந்த இயற்கை. இன்று வரை என்னை ஒரு குற்ற உணர்வுகள் தள்ளி கொண்டு போய்விட்டதே இந்த இயற்கை. என் வருத்தம், அழுகை நான் சொல்கிறேன். என் அன்பு மக்களே, உண்மையிலே அம்மாக்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாக்களை தாண்டியும் நேசிக்கப்பட வேண்டியது, கொண்டாடப்பட வேண்டியது அப்பாக்கள் என்பதை நான் இந்த நாளில் கண்டிப்பா சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எங்க அப்பாவுடைய நினைவு நாள். ரீவைண்ட் பண்ணி பார்க்கிற பொழுதெல்லாம் எவ்வளவு ஒரு சுகமான என் வாழ்க்கைக்காக தன்னை கொடுத்து மறைந்திருக்கிறாரே என்று நினைக்கிற பொழுது, தயவு செய்து வாழ்கிற பொழுதே அப்பாக்களிடம் பேசிவிடுங்கள், கலந்து சிரித்து விடுங்கள். எங்கேயாவது போயிடுங்க, கோயிலுக்கு போங்க, வேற எங்கனாலும் போங்க, சந்தோஷமாக இருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரமாவது தினம் அப்பாக்கள் அவங்க சொல்ற விஷயமா பேசுற விஷயமா ரசிக்கிற மாதிரி இல்லாட்டி கூட பரவாயில்ல, சந்தோஷமாக கேளுங்க. வயதான அப்பாக்களுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேளுங்க. இருக்கிற பொழுதே அப்பாக்களை கொண்டாடி விடுங்கள். என் அன்பு மக்களே, என்னை மாதிரி கொண்டாட தவறி வாழ்க்கை முழுவதுமே சோகமாக திண்டாடுகிறார்கள். நன்றி, வணக்கம்.